بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الرسل فضلنا بعضكم على بعض وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تحزبوا الدهر وتصببوا وإن الدهر عند الله أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. وقال الله تبارك وتعالى في مقام الآخر إنني أنا الدهر. அரசாட்சி தனதாக்கி அதிர்சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா நமக்கு இந்த சஃபருடைய மாதத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தாலா தந்த அருள் புரிந்திருக்கின்றான். சென்ற மாதம் இருந்தது முஹர்ரமுடைய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் முஹர்ரமு ஷஹருல்லாஹ், முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாகும். அதே போன்று பெரிய நண்பர்களே, சஃபருடைய மாதம் இன்றைக்கு இன்னைக்கு சஃபருடைய பெற 3. இந்த சஃபருடைய மாதத்தில் மக்களுடைய சிந்தனையில் மிக தவறான மூட நம்பிக்கைகளும் தவறான அபிப்பிராயங்களும் இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு சஃபருடைய மாதமாக இருந்தாலும் சரி, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, மாதங்களை நாம் பீடையாக குறையாக அதை சரியான மாதம் இல்லை என்பதாக ஒரு மனிதன் உள்ளத்தில் கொண்டு வருவது மிகப்பெரிய குனாஹே கபீரா, பெரிய பாவம். எந்த அளவுக்கு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் பூர்வமாக தாங்களுக்கு விரிவான முறையில் எடுத்து சொல்லுவோம். அதாவது காலத்தை குறை சொல்வது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தவறு என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட மக்களுடைய சிந்தனை முஹர்ரமுடைய மாதம் 1 இருந்து 10 வரைக்கும் ஹஜரத்தே சையீதனா அமீருல் முஃமினீன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள், அதனால நமது துக்கம் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு சிந்தனை. அதில் நல்லது கெட்டது எதுவுமே செய்யக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி சேரக்கூடாது, நௌசுபில்லா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியல. இது எல்லாம் ஒரு தவறான மூட நம்பிக்கை சிந்தனைகள். கேபாய் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய சங்கிகிரி சொந்த ஊர், எனக்கு அங்கே இது ரொம்ப அதிகம். பாமர மக்கள், ரொம்ப இன்மை இல்லாதப்பட்ட ஏழ்மையான மக்கள். அங்கே எல்லாம் அண்ணாடு காசிங்க. நான் பெரும்பாலும் ஒரு 350 வீடு இருக்குது எங்கள் ஊரில், சொந்த ஊரில். இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், சலோ பாய் கோஷ் காங்க அப்படின்னா, நெய் மாதரத் கோஷ் खाऊंगा नहीं மாப்பிள்ள, गोश्त नको मापले அப்படிங்கிறாப்புல. कीमा मुँह खाते नहीं गोश्त, मुहर्रम का महीना मापले, मुहर्रम का 10 तारीख तक गोश्त खाना नहीं बोल कर हमारा नानी बोली. उज़्बिल्ला, யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? ஷரீயத்தில் இருக்குதா? இதெல்லாம் ஷரீயத்தில் இருக்குதா? இல்லை. அதாவது கைர முஸ்லீம்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, ஹபீபாய் முஸ்லீம்கள் பிரியாணி சாப்பிடலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நௌசுபில்லா. நம்ம உடம்பு சரியில்லை, ஒருத்தட்டு போனோம், கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு, அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. கடைசியில் அவனே ஒரு முடிவு பண்ணிட்டான் டாக்டர், பாய் நம்ம என்ன சொன்னாலும் உங்கள் காதில் செவடங்காதில் சங்கு தான், நீங்கள் கறி சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க, உசுரே போனாலும் சரி நீங்கள் கறி சாப்பிட்டே தீருவீங்க. முஸ்லீம்களுடைய அதாவது ஒரு கொள்கையே என்ன அப்படின்னா, கறி சாப்பிடணும். சுப்ஹானல்லாஹ். चिकना नहीं सो दावती से नहीं, देखा नहीं सो फंक्शन नहीं. ஹபீபா உண்மையா இல்லையா? தேக்ஷா ஏத்தனா தான் கூட்டம் சேரும். நம்முடைய சமுதாயத்தில் ஒரு விருந்துக்கு போயிருந்தோம், கோட்டையில் தான் நடந்தது, மஸ்ஹப் மாநாடு. நம்மளை தலைமையில் போட்டிருந்தாங்க ஜமாத்துல் மாஸ்டர்பா. போய் எல்லாருடைய கிழமையில ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உள்ளே போன கூட்டம் ரொம்ப சீக்கிரமாக வெளியில் வருது. முகமது அலி போன ஜோரில் வெளியில் வந்துருச்சு. என்னடா அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டாங்க, உள்ளே போவோம் அப்படின்னா குஸ்காவும் கட்டி சட்னி. நம்ம ஆளுங்களுக்கு கட்டி சட்னி எல்லாம் இறங்காது. நமக்கு என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்கிறேன், யாரும் கோச்சுக்க கூடாது,
தேச்சா ஏத்தாம चिकना नहीं सो दावत नहीं, चिकना नहीं सो मुसलमान का दावत नहीं है. இது மாதிரி நம்ம பழகி போச்சு. அது மாதிரி கறி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. வேற முஸ்லிம்களுக்கே தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, செத்த இன்னைக்கு செத்து போனாலும் சரி, நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க, கறி போட்டு பிரியாணி செஞ்சிருவீங்க. அப்ப செத்தாலும் பொழைச்சாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே கறி பிரியாணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அது நம்ம மேல வாஜிபாயிடுச்சு, நம்ம மேல வாஜிபாயிடுச்சு. விஷயத்துக்கு வருவோம். பெரியன்பர்களே, இது மாதிரி அதாவது ரம்ஜான் முஹர்ரமுடைய மாசத்துல கறி சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது. பாய் இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதனால நான் வருத்தத்தோட இருக்கிறேன், துக்கத்தோட இருக்கிறேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலால ஷஹீதாக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? அந்த சமயத்துல அதாவது யஸீதுடைய படை இருந்தது, யஸீதுடைய படை. அந்த படையில அஷ்யா அப்படிங்கிறவன் பயங்கரமான தளபதியா இருந்தான், பயங்கரமான ஆள் அஷ்யா அப்படிங்கிறவன். அவங்கிட்ட சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அஸருடைய நேரம், நல்லா கவனமா கேட்கணும், அஸருடைய நேரம் வந்துருச்சு. அஸருடைய நேரம் ரொம்ப ஷார்ட்டான டைம், ரொம்ப சீக்கிரமா என்ன ஆயிடும், நேரம் போயிடும். அதனால இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு தூதர் அனுப்புறாரு அஷ்யா கிட்ட, போங்க யுத்தத்தை நிப்பாட்டுங்க, நாங்க தொழுகணும் அப்படின்னாங்க. எங்கது யுத்த களத்தில் தொழுகை நடக்கின்றது. அல்லாஹ் அக்பர். யுத்த களத்தில் உயிர் போகக்கூடிய, அதாவது வாள், ரத்தம், யுத்தம், இதற்கு மத்தியில் தொழுகையை நிலைநாட்டப்படுகின்றது. தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிலைநாட்டுங்கள். தொழுகையாளிகளோடு ஜமாத்தோடு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கின்றது. குர்ஆன்ல அப்படியே அல்லாஹ் தஆலா அள்ளி வீசுறான். குர்ஆன்ல பாத்தீங்க அப்படின்னா தொழுகையை பத்தி 1-2 ஆயத்து இல்ல, லட்சக்கணக்கான ஆயத்துக்கள் இருக்கின்றன. அந்த நிலைமையிலும் அஷ்யா கிட்ட சொல்லப்படுகின்றது, நீங்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள், நாங்கள் தொழுகை நடத்த வேண்டும். அஷ்யா சொன்னா நிறுத்த மாட்டேன், வாள் ஏந்தியதான், தலைகள் உருளுமே தவிர யுத்தங்கள் நிறுத்தப்பட மாட்டாது என்பதாக கண்டிஷனா சொல்லிட்டான். இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஜமாத்தை கூப்பிட்டாங்க. அதுல சொன்னாங்க, அவருடைய சகோதரர் ஹஜ்ரத் அப்பாஸ் பின் அலி ரலியல்லாஹு தஆலா, அப்பாஸ் ஹஜ்ரத் அலியுடைய மகன், ஹஜ்ரத் இமாம் ஹுசைனுடைய சகோதரர், இளைய சகோதரர். அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க முதல்ல ஒரு ஜமாத்தோட தொழுகையை நிறுத்துங்க, நாங்க ஒரு பகுதி யுத்தம் செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் அக்பர். கரிசா ஒரு பகுதி 100 பேர் இருக்கிறாங்க, 50 பேர் தொழுகையை நிலைநாட்டுங்க, இமாம் ஜமாத்தோட 50 பேர் நாங்கள் யுத்தம் செய்வோம் எதிரிகளோடு. தொழுகை நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி ஹஜரத்தே அப்பாஸ் பின் அலி வந்தாங்க. என்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னாங்க, ஹஜரத்தே இமாம் ஹுசைன் கிட்ட, இமாம் நாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுகையை நிலைநாட்டிட்டோம், அஸ்ருடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டது, ஜமாத்தோட நீங்கள் போய் தொழுது கொள்ளுங்கள், நாங்கள் யுத்தம் செய்வோம். அல்லாஹ் அக்பர். சிந்திச்சு பாருங்க. அதாவது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலால ஷஹீதாக்கப்பட்டதுக்காக வேண்டி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கறி சாப்பிடாம இருக்கிறாங்களே, கவிச்சு சாப்பிடாம இருக்கிறாங்களே, ஏன் அவர் தொழுகையை விடலையே? அந்த தொழுகையை நீ தொழுகிறியா? அந்த தொழுகையை நீ எப்படி விடுற? அல்லாஹ் அக்பர். கேள்வி வருதா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த அளவுக்கு நீங்க வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய நீ உண்மையான முஸ்லிம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரு தன்னுடைய உயிருக்கும் மேலாக தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தினார்களே, அந்த தொழுகையை ஏன் நீ தொழுக மாட்டீங்கிற? அந்த தொழுகையை மறந்து ஏன் நீ வாழுற? தொழுகையை மறந்து எப்படி நீ வருத்தத்தை தெரிவிக்கின்றாய்? அல்லாஹ் அக்பர். எந்த விதத்துல நியாயம் ஜி? எந்த விதத்துல நியாயம்? சிந்திச்சு பாருங்க. கறி சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், முஹர்ரம் 10 வரைக்கும் அப்படின்னு அந்த வருத்தத்தையும் வேதனையும் தெரிவிக்கக்கூடிய உன்னால் தொழுகையை எப்படி தொழாமல் இருக்க முடிந்தது? தொழுகையை எப்படி விட துணிச்சல் வந்தது? ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அல்லாஹ்வுடைய கிருபையில யுத்த களத்தில் கூட தொழுகை கலா செய்யலையா? அந்த இடத்துல கூட அல்லாஹ்வுடைய கிருபை தொழுகை நிறைவேற்றினார். ஹதீஸ்கள் இருக்கு. அல்லாஹ் அக்பர். பேசிக்கிட்டே போகலாம், விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஹஜரத்தே நம்ம என்ன சொல்றோம்? பாய் வருத்தமா இருக்குது பாய், 10 நாள் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், 10 நாள் மனைவியோட தூரமா இருப்பேன். இதே மாதிரி என்னாச்சு அப்படின்னா முஹர்ரமுடைய மாசத்துல கல்யாணமே வைக்கிறது கிடையாது.
भाई இப்போ நாங்களுக்கு இல்லை என்னாச்சு கல்யாணமே இல்லை. அக்பர் பாய்கிட்ட கேட்குற क्या भाई कहती शादी है तो शादी से नहीं जी அப்படிங்கிறாரு. நம்ம அத்தாவுல்லா பாய் அல்லாவுடைய பாவத்தை மன்னிப்பானார். அருமையான வார்த்தை சொல்வார், முஹர்ரம் மே சேரானி சஃபர் மே ஜோடானி அப்படிம்பார். क्या भाई முஹர்ரம் மே சேரானி சஃபர் மே ஜோடானி. 2 மாசத்துல கல்யாணம் காட்சிங்களாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. யாரு? முஸ்லிம்கள். நாம யாருக்கு சொல்லி கொடுத்தா? ஹதீஸ்ல வருது பெரியன்பர்களே, மன் தஷப்பஹ கௌமுன் ஃபஹுவ மின்ஹு. மாற்று மதத்தினரோடு யார் ஒப்பிட்டு செயல்படுகின்றார்களோ அவரும் அவரை சார்ந்தவர் தான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இது மாதிரி இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. நமக்கு துணிச்சலும் கிடையாது. இப்போ முஹர்ரமுடைய மாசத்தை இப்படி செஞ்சிட்டோம். எப்படி? இமாம் ஹுசைன் கர்பலால ஷஹீதானாரு, அதனால நம்ம வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். அவர் செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். பாய் தொழுக சொன்னாரு, நோன்பு வைக்க சொன்னாரு, திலாவத்து சொன்னாரு, ஜக்காத் கொடுக்க சொன்னாரு, ஹஜ் செய்ய சொன்னாரு, நல்ல அமல்களை செய்ய சொன்னாரு, அதையெல்லாம் மாற கோலி, அதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு எது சாத்தியமா இருக்குதோ, எங்க மனசு எது விரும்புதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அனாச்சாரங்கள் செய்வோம், என்ன தவறான ஷரியத்தில் இல்லாத விஷயங்களை செய்வோம். ஆனால் ஷரியத்தில் உள்ள விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். மௌசுமில்லா. இது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான வர்த்தனை எனக்கு ஒன்றும் புரியல. எப்படிப்பட்ட முட்டாள்தனமான வர்த்தங்கள் இது, வேதனைக்குரிய விஷயம். ஹைர் பெரியன்பர்களே, இப்போ அடுத்த மாதம் சஃபருடைய மாதம். இந்த மாதம் சஃபருடைய மாதம். இந்த மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன நல்ல காரியமும் செய்ய மாட்டோம். முஹர்ரமுடைய மாசத்திலேருந்து பரவாயில்ல, நம்ம மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. 10 நாள் செய்ய மாட்டாங்க, அதுக்கப்புறம் 20 நாள் இருக்கு, அதில் செஞ்சிடறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு. ஆனால் சஃபருடைய மாதத்தில் எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன் பாய்? சஃபருடைய மாதம் பீடை பிடித்த மாதம். சஃபருடைய மாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் விளங்காது. சஃபருடைய மாதத்தில் எந்த காரியம் செஞ்சாலும், எந்த துவங்கினாலும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சஃபருடைய மாதத்தில் நாம் செய்ய மாட்டோம். முஸ்லிம்களுடைய மூட நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய மோசமான கருத்து, அவங்களுடைய தவறான அபிப்பிராயங்கள். இதுக்கு விளக்கம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லி காட்டுகின்றது? விஷயத்துக்கு வருவோம். பெரியன்பர்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இன் மாத அவ் குதில. அல்லாஹ் அக்பர். சரி, இப்போ ஏன் முகமது அலியை கூப்பிட்டு நம்ம கேட்குறோம்? அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இருந்தாலும் உதாரணத்துக்கு கேட்குறோம். நீங்கள் அதுக்கு முகமது அலி போய் கேட்குறாங்க, கேட்குற சஃபர் में क्या भी करता नहीं कि तू हजरत बोले அப்படின்னு. सफरुடைய மாசத்துல முகமது अली को बुला को कि बा सफर के महीने में शादी मजाव नहीं करता नहीं, क्या भाई अच्छा कामा करता नहीं, क्या बा वजह அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு, அவர் இல்லை, பல மூட நம்பிக்கை உள்ள மக்களுடைய கருத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, சஃபருடைய மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம வியாதிஸ்தர் ஆயிட்டாரு. அதனால நாம சஃபருடைய மாசத்துல எதையுமே செய்ய மாட்டோம். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய தவறான அபிப்பிராயம். அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். பெருமானார் இறந்து போயிட்டார், இந்த உலகத்தை விட்டு விசால ஆயிட்டார். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர வேற எந்த சஹாபானாலையுமே உறுதியா இருக்க முடியல, தைரியமா இருக்க முடியல. ஏன்? ஆனாலப்பட்ட ஹஜரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா யானை பலம் உள்ளவனை கூட பானையை போட்டு நொறுக்கி தள்ளக்கூடிய மிக பயங்கரமான ஒன் மேன் ஆர்மி ஹஜரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறேன், ஹஜரத் அலி, ஹஜரத் ஹம்சா, ஹஜரத் உமர், ஹஜரத் ஹாலித் பின் வலீத், இவங்க எல்லாமே ஒன் மேன் ஆர்மி. ஒவ்வொருவர்களுமே ஒவ்வொரு ராணுவ படைக்கு சமமானவர்கள். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு ஆளுமே ராணுவ ஒரு படைக்கு சமமானவர்கள். அவங்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ பலசாலிங்க, அவ்வளோ வீரத்தனமானவங்க, வீரத்தில் பேர் பெற்றவர்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா, ஹஜரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா. ஹர் பெரியன்பர்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சஹாபி அவரே ஆடி போயிட்டார். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு போகல. அவரு அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாரு. மேராஜுக்கு போன மாதிரி கத்தி எடுத்துட்டு சொல்றாரு, வாளை எடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்கன்னு யாராவது சொன்னா அவருடைய தலையை நான் வெட்டி விடுவேன் அப்படின்னு. ஹஜரத் அலி பித்து பிடிச்சி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டார். ஹஜரத் உஸ்மான் சொல்லவே தேவையில்லை. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மட்டும்தான் துணிச்சலா, உறுதியா, நிலையா
அல்லாஹ்வுடைய கிருபையில தீனை நன்கு விளங்கி செயல்பட்டவர். யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலான பிறகு பல சஹாபாக்கள் முர்த்ததாகிறதுக்கு முயற்சி செய்றாங்க. தன்னுடைய சிலை விக்கிரகங்கள் முன்னோர்கள் என்ன இட்டதோ அந்த மஸ்ஹபுக்கே அந்த மதத்திற்கே செல்வதற்காக வேண்டி பல சூழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அந்த சமயத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு குதுபா கொடுத்தார். அதுல முதல் ஆயத்தை ஓதுகின்றார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खुदा கிடையாது, அவர் அல்லாஹ் கிடையாது, அவர் ஒரு மனிதன் தான், நம்மளை போன்ற ஒரு மனிதன் தான். ஆனால் இறை தூதர், அல்லாஹ்வின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புனிதமான மனிதர், ஒரு புனிதமான அல்லாஹ்வுடைய போதகர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खुदा கிடையாது, மலக்கு கிடையாது, ஜின்னு கிடையாது. அவர் முஹம்மதுன் இல்லா ரசூல், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل. இதுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்களோ எல்லாமே தங்கிட்டாங்களா? இல்ல, எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமாயிட்டாங்க. ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்களோ அத்தனை ரசூல்மார்களும் அத்தனை நபிமார்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமாகி விட்டார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பது எவ்வளவு நிச்சயமோ அதே நிச்சயம் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதும் நிச்சயம். குல்லு மன் அலைஹா ஃபான். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் நாசமாகிவிடும். குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் கண்டிப்பாக மரணம் என்ற ருசியை ருசித்தே தீர வேண்டும். உலகத்தில் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு, எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ பாகுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா மனிதராலும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருப்பது மரணம் என்ற விஷயத்தை மட்டும்தான். இல்லைங்களா? யாராவது மறுக்க முடியுமா? பாய் ஹமசோ மறங்கி நீ பாய் ஹம்னாசோ மௌத்து ஆகி நீ, எங்களுக்கெல்லாம் மௌத்து வராது, எங்க சமுதாயத்துக்கு மௌத்து வராது, எங்க மதுஹபுக்கு மௌத்து வராது, எங்க கூட்டத்துக்கு மரணம் வராது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் எவ்வளவு பிறக்கிறது நிச்சயமோ அப்படி கண்டிப்பா பிறந்தா இந்த உலகத்தை விட்டு போறது நிச்சயம், எந்த சந்தேகமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்றாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل. இதுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே வந்தார்களோ அத்தனை ரசூல்மார்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், சென்றுதான் ஆக வேண்டும். அவு குதில, அவங்க என்னஜி அவு மாத்த, ஒன்று மௌத்தா போயிட்டாங்க, இயற்கை மரணம். அவு குத்தில அல்லது வெட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில நபிமார்கள் ரசூல்மார்களையும் அல்லாஹ்வுடைய கிருபையில எத்தனையோ மக்கள் ஷஹீதாக்கி இருக்கிறார். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம வளர்த்த தகப்பனார் அவர். ஆலே இம்ரான் சூரிய ஆலே இம்ரான் வருது பார்த்தீங்களா குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுக்கு அப்புறமேலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பேர் தான் இம்ரான். ஆலே இம்ரானுடைய குடும்பத்தினர்கள். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம பாதுகாக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ்ல அவங்கள நேர்த்தி விட்டாங்க. அவங்கள அல்லாஹ்வுடைய வக்ஃப் செஞ்சாங்க. அந்த பெண்மணியை அவங்கள வளர்க்கக்கூடிய பொறுப்பு யார் எடுத்தாங்க? ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்க. தீனை பற்றி மக்களுக்கு பரப்புனாங்க. மக்கள் அவங்க மேலே எதிரி ஆயிட்டாங்க. எல்லாம் துரத்திட்டு வந்தாங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, துரத்திட்டு வரும்பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா யாருமே இல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்துச்சு. அவர் அல்லாஹ் கிட்ட கேட்கல, யா அல்லாஹ் நீ என்ன பாதுகாப்பு கொடு அப்படி. டக்குன்னு மரத்துக்கிட்ட கேட்டாங்க, நீ தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி. மரத்துக்கு அல்லாஹ் எந்த சக்தியும் வைக்கல. ஆனால் அல்லாஹ் தான் சக்தி படைச்சவன். மரத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் வச்சாதான் உண்டு. அப்ப நபி கேட்டாரு மரத்துக்கிட்ட உதவி. அல்லாஹ் சொன்னா ரெண்டா பிளந்துரு. மரம் ரெண்டா பிளந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போயிட்டாரு. மரம் அப்படியே மூடிடுச்சு அவரை. ஆனா துணி மட்டும் கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிடுச்சு. இப்போ காரில் நம்ம உட்காடுறோம், டோர் லாக் பண்ணும்போது துணி கொஞ்சம் வெளியில் வந்துடுது இல்லைங்களா? அது மாதிரி எல்லாம் சுற்றி கித்தி பார்த்தாங்க. என்னடா யாருமே ஜக்கரியா சார் எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் சொன்னார், இங்கே மரத்துக்குள்ளே பாருங்க அப்படியே துணி தெரியுது அப்படி. யஹூதி என்ன செஞ்சோம் அப்படின்னா, மரத்தை ரெண்டா பொலடா அப்படின்ட்டான். முசுபில்லா என்ன செஞ்சவன் மரத்தை ரெண்டா பொழந்து கட்டு, மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படியே பொழந்துட்டான். பொழந்த ஹஜ்ரத் ஜக்கரியா ஸலாம் ரெண்டு துண்டாயிட்டார். ஒரு நபியை ஒரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த தகப்பனார், ஒரு வளர்ப்பு தந்தை.
ரெண்டா பிறந்துட்டா அல்ல. ஏன்? நீ எதை கேட்டாலும் என்கிட்ட தான் கேட்கணும், யார்கிட்டையும் நீ கேட்கக்கூடாது. அல்லாஹ் அக்பர். என்னுடைய அடியானே, நீ எதை கேட்டாலும் என்னிடத்துல கேளு, என்னை தவிர யாரிடத்துல நீ கேட்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிதான் வளர்க்கணும். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேளு, யார்கிட்டயுமே கை நீட்டாத. இந்த கரங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலுமே நீட்டக்கூடாது, யாரிடத்திலுமே கேட்கக்கூடாது. அனைத்து மக்களுமே அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் அக்பர். அந்த பழக்கத்தை சின்னதுல இருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பாய் ஒண்ணுமில்ல பாய், நம்ம புள்ள இருக்கிறான், யார்கிட்ட போனாலும் பைசா தோன்னு கேட்குறான். नाना के पास जाए तो पैसा पूछता, मामू के पास जाए तो पैसा पूछता, नानी के पास जाए तो पैसा पूछता. नहीं डराना, नहीं पूछना. जो भी पूछना बाप के पास पूछना या तो अल्लाह के पास पूछना. अल्लाह अक्बर. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். மஸ்ரூன் துவா அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நேரத்திலையுமே ஒவ்வொரு துவா இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு துவா, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு துவா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு துவா, தூங்கி எழுந்த பிறகு ஒரு துவா, பைத்துல் கலா போற ஒரு துவா, போயிட்டு வந்து ஒரு துவா, வீட்டை விட்டு வெளியில போற ஒரு துவா, வீட்டுக்குள்ள வர ஒரு துவா, பள்ளிவாசலுக்குள்ள வர ஒரு துவா, வெளியில போற ஒரு துவா. 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தொடர்புல அந்த அடியான் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்னா என்ன, குர்ஆன்னா என்ன, தீன்னா என்ன, இதை சொல்ல தவறிட்டோம். இன்னைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கின்றது. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹுலா தலா. ஏன்? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி தீன் பிரகாரம் ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதை, குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்ல தவறிவிட்டோம். அதனாலதான் இந்த பிரச்சனை. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தீனை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிள்ளைகள் தீன்தாரியா வருவாங்க. இந்த குடும்பமும் அழிஞ்சு போக, எந்த குடும்பமும் குலா தலா அப்படின்னு அழிச்சு போக, கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டைகள் வராது. ஏன்? தீனை சரியான முறையில் விளக்கி வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனை பற்றி நாம் சொல்வது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹ் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் உணர்த்துறான், அதான் சொல்லி கொடுக்குறான். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரத்துக்கிட்ட கேட்டாரு, கடைசிட்டு என்னாச்சு? மரத்தை ரெண்டா பிறந்து முடிச்சுட்டாங்க, சோழி முடிச்சு போச்சு. அல்லாஹ் கிட்ட கேட்டிருந்தா அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சிருப்பான். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிதானே உதவி கேட்டாரு. என்ன மாம்பாய், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதவி கேட்டாரு, என்ன செஞ்சான்? இயற்கைக்கு மாறாக அல்லாஹ் செஞ்சான். வானத்தில் உயிரோடு அவர்களை தூக்கி கொண்டான். இதே எதிரிங்க தான் இஸ்ராயல்காரங்க தான் எதிர்த்து வந்தாங்க. பனி இஸ்ராயல் தான் அவங்க என்ன செஞ்சாங்க? கொல்லணும் அப்படின்னு எதிர்த்து அவங்க என்ன செய்யாங்க? கொலை செய்ய வந்தாங்க. ஆனா அவங்க அல்லாஹ் கிட்ட இருகரம் என்று கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு உதவி செய்யக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் அக்பர். உடனே என்ன செஞ்சான்? அல்லாஹ் கிருபையில உயிரோடு அப்படியே அவங்க 2வது வானத்தின் பக்கம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். 2வது வானத்தில் இன்னைக்கும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அவர் சொன்னார், 2வது வானத்துக்கு நான் போனேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு தான் இருந்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நான் பார்த்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் உலகத்துக்கு வருவாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் அவங்க மாத்த அவங்க குத்தில. நபிமார்கள் ரசூல்மார்கள் யாரா இருந்தாலும் அவங்க இந்த உலகத்துக்கு வந்தா கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போய்தான் ஆகணும். யாருமே நிரந்தரமா தங்க முடியாது. அது நபியா இருந்தாலும் சரி, ரசூலாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சே, 12 நாள் அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதனால சஃபருடைய மாதத்தை பீடு பிடித்த மாதம். சஃபருடைய மாசத்தில் நம்ம ஷாதி ரக்குங்கானே, ஷாதி கருங்கானே, घर बनाया को तो भी घर ठंडी नहीं करूँगा, कुरान खानी नहीं करूँगा, सफ़र का महीना नहुसत का महीना है। नौजुबिल्ला, ऐसा अगर कोई मुसलमान का अकीदा है तो बहुत बड़ा गुनाह है, कबीरा है। ज़माने को गाली मत देना, ज़माने को कभी गाली मत देना, हदीस और कुरान की आयतें हैं। सुभान अल्लाह கேளுங்க. பெரியன்பர்களே, இப்போ திட்டனா ஏசுனா பேசுனா என்ன நடக்கும், அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். இப்போ முதல் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சஃபருடைய மாதத்தை ஏன் பீட பிடித்த மாதம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்துடைய கடைசியில் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்து. இது தவறான அபிப்பிராயம். உண்மையாலுமே அவங்க தவறு. அல்லாஹ்வுடைய கிருபையில் சஃபருடைய மாதத்தில் தான் பீமார் ஆனாங்க. ஆனால் பீமார் ஆனாலும் உலகத்தில் யார் வந்தாலும் போய் தானே ஆகணும். நம்ம விஷயம் அதை தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்.
வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ருசுல். எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தாங்க, எல்லாமே போயிட்டாங்க, வெட்டப்பட்டாங்க அல்லது மூத்தா போயிட்டாங்க. அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய போதகர், தூதர், ரசூல். அவரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பா போய் தானப்ப ஆகணும் அப்படின்னு ஹஜ்ரத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் அன்னைக்கு சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாங்க. அதுல பல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ரசூலா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், உடம்பு சரியில்லாம போறது சகஜம். மனிதனா படைக்கப்பட்ட கண்டிப்பா எல்லாமே வரும் தானே. கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், இன்னல் வரும், துன்பம் வரும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு லேசு வரும், லேசுக்கு பின்னாடி கஷ்டம் வரும். வாழ்க்கையில பள்ளத்தாக்கு எல்லாமே சகஜம்தான், மேடு பள்ளங்கிறது சகஜம்தான். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நபியாக ரசூலாக வந்தாங்க. அவங்களும் நோய்வாய்ப்பட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாங்க. இது உண்மையான சத்தியமான உண்மை. இதனால நீங்க சஃபருடைய மாதத்தை பீடை முடித்த மாதம் என்பதாக நினைப்பது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய குணா, மிகப்பெரிய பாவம். சரி, இப்ப குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? பெரிய அன்பர்களே நல்லா கவனமா கேட்கணும். நேரம் காலங்களை ஒரு மனிதன் குறை சொல்வதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? நல்ல கவனமா கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னனி அனத்-தஹ்ர். என்ன பாய்? குர்ஆன் நல்லா சொல்றான், இன்னனி அனத்-தஹ்ர், நிச்சயமாக நானே காலமாக இருக்கின்றேன். முதல் ஆயத்து இன்னனி அனத்-தஹ்ர், நிச்சயமாக நானே காலமாக நேரமாக இருக்கின்றேன். காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவன் நான் மட்டும்தான். காலத்தையும் நேரத்தையும் செயல்படுத்த செய்பவன், அதை செயலாக்கப்பை செய்பவன் எல்லாமே அல்லாஹ்வாகிய நான் தான். காலத்திற்கும் நேரத்திற்கும் தானாக எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். பாருங்க அல்லாஹ் சொல்றான், தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல். இரவில் இருந்து பகலையும் பகலில் இருந்து இரவையும் வெளியேற்றக்கூடியவன் நான் தான். யாரு? அல்லாஹ். ஒருவேளை அல்லாஹ் செயல்படுத்தாமல் அதுவாகவே இருந்தது என்று சொன்னால் பகல் பகலாகவே இருக்கும், இரவு இரவாகவே இருக்கும். பகலில் இருந்து இரவு இல்லை, இரவில் இருந்து பகல் இல்லை. ஏன்? அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திற்கும் சக்தி பெற்றவன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவன். அப்ப நேரம் காலம் என்பது இன்னனி அனத்-தஹ்ர், நிச்சயமாக நானே காலமாக இருக்கின்றேன். காலத்தை குறை சொல்வதும் நேரத்தை குறை சொல்வதும் என்னை நீங்கள் குறை சொல்வதற்கு சமம் என்பதாக இந்த குர்ஆன் ஆயத்தை நமக்கு விளக்குது. அல்லாஹ் அக்பர். முதல் விஷயம். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன் தஅஸ்ஸுபுத்-தஹ்ர் வ இன்னத்-தஹ்ருல்லாஹ். யார் காலத்தை குறை சொல்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வையே குறை சொல்கின்றார்கள். ஹதீஸ் வருது புகாரி ஷரீஃபில், அதாவது என்னது, வ இன் தஅஸ்ஸுபுத்-தஹ்ர், யார் காலத்தை குறை சொல்லுகின்றார்களோ வ இன்னத்-தஹ்ர் இன்தல்லாஹ், அல்லாஹ்வையே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குறை சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்லியமா விளக்கிட்டார். காலத்தை நேரத்தை நீ குறை சொன்ன அப்படின்னா நீ அல்லாஹ்வையே குறை சொல்ற, அல்லாஹ்வையே குறை சொல்ற. அடியானா இருந்துட்டு அல்லாஹ்வை குறை சொல்லலாமா? இப்போ நம்ம தாய் இருக்கிறாங்க, ஜோருக்கு சோட ஜோருக்கு கொண்டு பெத்தாசி நிற்குதான். ஜோருக்கு கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்காம இருக்க முடியாது. இப்போ பொண்டாட்டி யாராவது குறை சொன்னா ஹோமா மாலும் மீசா हमारा सर में बंदाल है அப்படிம்பா. இப்போ मोहम्मद अली ஒரு பேச்சுக்கு बोले को तो कौन भी हो भाई क्या भाई करना मैं भी हाँ दुनिया क्या अभी मिली नहीं छोड़ो भाई क्या अभी सर में बंदाल है. நம்ம தலையெழுத்து இவ தான் என் தலையை வாக்கப்படணும் அப்படின்னு அது ஆணும் சொல்லுவான் பெண்ணும் சொல்லுவான். சில பெண்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், என்னம்மா போய் ஒரு சாம்பிராணி மாதிரி இருக்கிறான், டியூப்லைட் மாதிரி இருக்கிறான், இவனை போய் கட்டி நீ என்ன டேலண்டான பொண்ணு, நீ எவ்வளோ அறிவுள்ள பொண்ணு, உனக்கு போய் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சிருக்கா பாபு பாய் அப்படி சொன்னா என்னங்க பண்ணி அவ ஒத்துக்க மாட்டான். அவ சொன்னா இல்லைங்க என் புருஷன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அவ என்ன செய்ய தெரியுங்களா, என்னங்க பண்றது, நம்ம தலையெழுத்து என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவான். நம்ம தலையெழுத்து हम सकरा क्या करना, हमारा माँ बाप हमारे सर में भन को रख डाला, क्या जी करना, हमना को टैलेंट है, मेरा मर्द तो मेरे सर में भन को रख डाला அப்படின்னு யதார்த்தமாக சொல்லுவான். ஆனால்
பெத்த தாயை யாராவது சொல்லுவாங்களா? பாய் சொல்லுங்க பாய், பாபா போனீங்க உங்க தாய் கிட்ட நீங்க குறைய கண்டுபிடிக்க முடியுமா? குறைய சொல்லுவீங்களா? வெளிப்படுத்துவீங்களா? இல்ல. ஏன்? என்ன பெத்த தாய். எப்படி இருந்தாலும் என் தாய், எங்க அம்மா. பொண்டாட்டியை விட்டுடுங்க, பொண்டாட்டி வேண்டாம். பெத்த தாயை தகப்பனாரையாவது சொல்லிடுவாங்க, ஆனா பெத்த தாயை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு மோசமா இருந்தாலும் என்னுடைய தாய் எனக்கு நல்லவங்க. தாயுடைய குறையை கண்டிப்பா யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. வெளிப்படுத்துவானா? இல்லைக்கு கொஞ்சம் ஜனீசோ மாவுன मेरी माँ मेरी जन्नत. அல்லாஹ் அக்பர். இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய அடியாரா இருந்துகிட்டு காலத்தையும் நேரத்தையும் நீங்க குறை சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அல்லாஹ்வையே குறை சொல்றதுக்கு சமம். அல்லாஹ்வை அடியானா இருந்துட்டு குறை சொல்லலாமா? ஜி முஸ்லிமா இருந்துட்டு நம்ம அல்லாஹ்வை குறை சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லக்கூடாது. அப்ப நேரத்தை காலத்தை குறை சொல்வது அல்லாஹ்வை குறை சொல்வதை போன்று என்பதாக இந்த குர்ஆன் ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு தெரிகின்றது. சரி பெரியவர்கள், ஷரியத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? தில்கர் ருசுல் ஃபஸல்னா பாஸுக்கும் அலா பாஸ். 3வது ஜுஸூல் அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் ரசூல்மார்கள்ல சிலரை காட்டிலும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? சிறப்புகளை கொடுத்திருக்கின்றோம், கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றோம், உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்திருக்கின்றோம். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் சமமா இல்லை. சிலரை காட்டிலும் நாம் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றோம், சிறப்பை கொடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி தான் நல்லா விளங்கணும், மனசுல பதிய வச்சுக்குங்க. உங்களுடைய மனைவி மக்கள் இடத்துல போய் சொல்லுங்க, நேரத்தில் காலத்தில் என்னைக்குமே நல்லது கெட்டது கிடையாது. நல்ல கவனமா கேட்கணும். நேரத்திலும் காலத்திலும் என்றைக்கும் நல்லது கெட்டது என்பது கிடையாது. எல்லாம் அல்லாஹ் படைத்த நல்ல தினம்தான், எல்லாம் படைத்தது அல்லாஹ் நல்ல காலங்கள் தான், அது எல்லாமே நல்ல காலங்கள் தான். அதில் நல்லது கெட்டது என்பது கிடையாது. வசீர், நல்லது கெட்டது கிடையாது. ஆனா நேரங்களில் காலங்களில் சிறப்பு இல்லை இருக்கு. அல்லாஹ் அக்பர். இப்ப ஒண்ணு இல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையில வாரத்துல 7 நாள், 7 நாள்ல சிறந்த தினம் எது தெரியுங்களா? வெள்ளிக்கிழமை இருக்கா இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமை சையதுல் ஐயாம், நாட்களினுடைய தலைவன் என்பதாக சொல்லப்படும். எதுக்கு? இந்த ஜும்மாவுக்கு. இப்ப மற்ற நாள், அதாவது சனிக்கிழமை காட்டிலும் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்கு, ஆனா கெட்டது கிடையாது. வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கு, சனிக்கிழமை நீ வியாபாரம் ஆரம்பிச்சுன்னா நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. பாபு பாய் வைசாலி, நல்லா விளங்கணும். நேரம் காலங்களில் என்னைக்குமே நல்லது கெட்டது கிடையாது. எல்லாமே நல்ல நாள் தான், எல்லாமே நல்ல நேரம் தான். ஆனா கெட்ட நேரம் கெட்ட காலம் இல்லை. இது இஸ்லாத்துக்கு மாறான செயல். இது இஸ்லாத்துக்கு, அப்படி மனசுல நம்புறது இஸ்லாத்துக்கு மாறான செயல். அல்லாஹ்விற்கு நீ எதிர்ப்பா செயல்படுகின்றாய். ஏன்? காலத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். அப்ப அல்லாஹ்வை நீ குறை சொல்றியா? அப்ப அல்லாஹ் சரியில்லையா? உசுபில்லா, ஷிர்க் வரைக்கும் கொண்டு போகும். எங்க கொண்டு போகும்? ஷிர்க், குஃப்ர் வரைக்கும் கொண்டு போகும். அல்லாஹ்வையே நிராகரிக்கிறான் இவன் அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போகும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா நேரத்திலும் காலத்திலும் சிறப்பு இல்லை இருக்கு. மற்ற நாளை காட்டிலும் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்கு, செவ்வாய்க்கிழமை காட்டிலும் திங்கட்கிழமைக்கு சிறப்பு இருக்கு. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் பிரயாணம் செய்ய நாடினால் திங்கட்கிழமை பிரயாணம் செய்யுங்கள், வெள்ளிக்கிழமை பிரயாணம் செய்யாதீர்கள். ஏன்? ஜும்மா விடுபட்டு போகும். அதனால திங்கட்கிழமை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில நீங்க வியாபாரம் ஆரம்பிப்பதை காட்டிலும் நீங்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாபாரத்தை ஆரம்பித்தால் அல்லாஹ் அதில் தனி பரக்கத்தையும் சிறப்பையும் கொடுத்திருக்கின்றான். இது உண்டு. நல்லது கெட்டது இல்ல, சிறப்பு இல்ல இருக்கு. அல்லாஹ் அக்பர். அதனாலதான் நம்ம உதாரணம் காட்டும், தில்கர் ருசுல் ஃபஸல்னா பாஸுக்கும் அலா பாஸ். சில நபிகள் ரசூல்களை காட்டிலும் சில ரசூல்மார்களுக்கு நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம்? அந்தஸ்துகளை, சிறப்புகளை கொடுத்திருக்கின்றோம். இதே போன்றுதான் நேரம் காலங்களிலே நல்லது கெட்டது என்பது ஷரியத்தில் இல்லை. மூட நம்பிக்கை, மிகப்பெரிய தவறு, குஃபுரான வார்த்தைகள், ஷிர்கான வார்த்தைகள் அப்படி நம்புவது. ஆனால் நேரத்திலும் காலத்திலும் சிறப்பு இருக்கு, சிறப்பு இல்லை. சனிக்கிழமை காட்டிலும் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்கு, திங்கட்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை காட்டிலும் திங்கட்கிழமைக்கு சிறப்பு இருக்கின்றது. இது மாதிரி சிறப்புகள் இருக்கின்றது. இப்ப லைலத்துல் கத்ருக்கு மற்ற நாளை காட்டிலும் சிறப்பு இருக்கு, ஷபே பராத்திற்கு மற்ற நாளை காட்டிலும் சிறப்பு இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில ஆஷுராவுடைய தினம் இருக்கு, மற்ற நாளை காட்டிலும் சிறப்பு இருக்கு. யௌமே அரஃபாவுடைய தினம் இருக்கு, மற்ற நாளை காட்டிலும் சிறப்பு இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இது எல்லாமே சிறப்பு இல்லை. இதுதான் ஷரியத்
ஷரியத்திலே இருக்குதே தவிர நல்லது கெட்டது என்பது ஷரியத்தில் கிடையாது. அப்படி நினைப்பது, மனதில் கொண்டு வருவது மிகப்பெரிய குஃப்ரான செயல், அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு சமம் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். ஹஸரத்தே அஹ்மத் அலி லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மிகப்பெரிய மகான். அஹ்மத் அலி லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தாருலும் தேவந்தில் படித்த ஒரு மிகப்பெரிய மகான். அந்த மகான் இறந்து போயிட்டார். நல்லா கவனமாக கேட்கணும் இந்த சம்பவத்தை. அதாவது நேரம் காலத்தை குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய லாபம், எவ்வளோ பெரிய அந்தஸ்து அப்படிங்கிற இந்த சம்பவத்தில் நம்ம விளங்கலாம். அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே அவருடைய ஷாக்கிருங்க, அவங்களுடைய சீடர்கள் கனவு பார்க்குறாங்க. கனவு கண்ட உடனே ஹஜரத் கனவுல வரார். வந்த உடனே ஹஜரத்தை கேட்குறாங்க, ஹஜரத் அல்லாஹ் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான், அல்லாஹ் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் அப்படி. ஹஜரத் லாஹூரி சொன்னார், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி என்னை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி என்னை நிப்பாட்டினாங்க. ஏகப்பட்ட மலக்குமார்கள் கூட இருந்தாங்க. நான் பயத்தால் நடுங்கி நடுங்கி அப்படியே கண்ணிலிருந்து தண்ணீர் வருது, கைகாலெல்லாம் உதறது, நடுங்குறேன். நடுங்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் கேட்டான், ஏ அஹ்மத் அலி ஏன் பயப்படுற? சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ஜலாலியத், உன்னுடைய அந்தஸ்து, உன்னை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. எனக்கு சொர்க்கம் கொடுப்பியோ நரகம் கொடுப்பியோ, அப்படின்னு என்னை மன்னிக்கிறியோ மன்னிக்க மாட்டியோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நடுங்குறாரு. ஹஜரத்தே லாஹூரி அஹ்மத் அலி லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், பயப்படாத, பயந்த காலமெல்லாம் போயிடுச்சு. துனியாவில் நீ வாழும்போது என்ன பயந்த, இப்ப பயப்படக்கூடாது. பாபு பாய், இப்ப நீ எனக்கு பயப்படக்கூடாது என்ன பார்த்து. இப்ப சன்மார்க்கம் கொடுக்கக்கூடிய நேரம், அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய நேரம், பயப்படக்கூடிய நேரம் அல்ல, சந்தோஷப்படக்கூடிய நேரம். நீ என்ன பார்த்து ரொம்ப பயப்படுற, அல்ஹம்துலில்லாஹ் உன்னுடைய எல்லா அமல்களிலேயுமே எனக்கு ஒரே ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஜி அஹ்மத் அலி லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஷேகுல் ஹதீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸுகளை ஞாபகம் செஞ்சவர், மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாடம் புகட்டியவர். அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை, ஆனால் உன்னுடைய ஒரே ஒரு அமல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால உன்னை நான் மன்னிக்கிறேன். என்ன அமல் அப்படின்னு லாஹூரி கேட்கிறார். ஒரு சொன்னார், அல்லாஹ் தாலா சொல்றான், வாழ்க்கையில் நீ 68 வருஷம் வாழ்ந்த. எத்தனை வருஷம்? 68 வருஷம் நான் உனக்கு கொடுத்தேன். 68 வருஷத்துல என்னைக்குமே நீ என்னையோ சரி என்னால் படைக்கப்பட்ட நேரம் காலத்தையுமே நீ குறை சொன்னதே கிடையாது. அல்லாஹ் அக்பர் கனாதர் பாய், என்னையும் சரி அல்லாஹ்வையும் சரி அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பிடமாகிய காலங்கள் நேரங்கள் இவைகளையும் சரி நீ என்னைக்குமே குறை சொன்னது கிடையாது. அதனால உன்னுடைய இந்த அமல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் உன்னை நான் மன்னிச்சிட்டேன். உன்னை மட்டும் மன்னிக்கல, உன்னை எந்த கபர்ஸ்தான்ல தஃபன் செஞ்சிருக்கிறாங்களோ அந்த கபர்ஸ்தான்ல தஃபன் செய்யப்பட்ட எல்லா மக்களையுமே உன்னுடைய பரக்கத்தை கொண்டு நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். பாபு பாய், அஹ்மத் அலி லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சொல்றான், உன்னை மட்டும் மன்னிக்கல, உன்னை எந்த கபர்ஸ்தான்ல தஃபன் செஞ்சாங்களோ அந்த கபர்ஸ்தான்ல எத்தனை எத்தனை முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்களோ, தஃபனா இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் அங்கே இறந்து இருக்கிறாங்களோ, அவங்களை புதைச்சிருக்கிறாங்களோ அத்தனை மக்களையுமே உன்னுடைய பரக்கத்தை கொண்டு நான் மன்னித்து விட்டேன் போ அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிச்சுட்டான். அல்லாஹ் அக்பர். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பாய் ஒன்றுமில்லை, சங்கிகிரியில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஒரே ஒரு பையன், பெரிய கோடீஸ்வரர் வசதி பையன், தனி கொடுத்துன்னு போயிட்டான். நான் கேட்டேன், சித்தப்பா முறை கீச்சிச்சா பச்சா பாயர் செலவா टाइम बराबर नहीं मापला क्या बोलता है ना, टाइम बराबर नहीं बाबू भाई, टाइम बराबर नहीं क्या मामू, टाइम बराबर नहीं, टाइम बराबर ही ना मामू चल लो है अभी नहीं मापला, तुझे मालूम नहीं, तू पेतांगा नहीं रहा, तो पेतांगा नहीं, उस भी जम को रहेगा तो उसका उயிர் को भी आबत्ती, मेरा उயிர் को भी आबत्ती. எப்படி பேசுறாரு பாருங்க உருது. அவரு அவனுடைய உயிருக்கு ஆபத்து, ஏன் உயிர். சில பேர் இருக்கிறாங்க, பெண்கள் இதை நல்லா யூஸ் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு, பெண்கள் நல்லா யூஸ் பண்ணுவாங்க தனக்கு சாதகமா. நாசர் பாய் உங்களுக்கு இருக்கிறாங்களோ என்ன அப்படின்னா, மாமியாவுக்கும் மருமகளுக்கு சண்டை வந்துச்சுவீங்களே, இவ போய் என்ன ஜாதகம் பார்ப்பா, யாரு மருமகக்காரி ஜாதகம் பார்ப்பா. இவன் ஒரு இழிச்ச வாயினோட நல்லா தெரியும். என்னஜி சாம்பிராண்டி போயிட்டு ஜே பாத் तुम्हारे पास नहीं बोलूंगी तुम सुनना क्या बोल गया அப்படின்னு இவன் கேட்பா. அவன் என்ன சொல்ல தெரியுங்களா, तुम्हारा अम्मा भी मैं भी एक ही घर में रहेगा तो तुम्हारा अम्मा मर जाएंगे அப்படின்னு ஒரு குண்டை போடுவான். இவன் வேற வழியே கிடையாது. இவனாவது பரவாயில்ல, மாமியாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க ஆட்டம் கண்டு போயிடும். இப்போ என்ன செய்வா, தப்பிக்கிறதுக்கு
மாமியா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான டயலாக் பாபு என்ன செய்ய தெரியுங்களா, நீயும் நான், அதாவது நம்ம 2 பேருமே நானும் உங்க அம்மாவும் ஒரே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நேரம் சரியில்லைன்னு ஜாதகக்காரன் சொன்னான், ஜோசியக்காரன். இந்த நேரம் சரியில்லாமல் போச்சு அப்படின்னா உங்க அம்மாக்காரி செத்து போயிடுவா, பாவம் பெரிய ஜானு, அதனால நம்ம வெளியில போயிடலாம் வாங்க அப்படின்னு தனியாக அள்ளிட்டு போயிடுவா. சுப்ஹானல்லாஹ், இப்படியெல்லாம் இருக்கு பெரிய நண்பர்களே. பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ மக்களை என்ன பாய் ஜோசியம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, அதை பார்த்தா அப்படின்னா நேரம் சரியில்லைங்கிறான், காலம் சரியில்லைங்கிறான். இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் இல்லை, எப்போ நல்ல நேரம் வரும்? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமே நல்ல நேரம் வரும். அது வரைக்கும் இவன் உயிரோட இருக்கிறான்னு என்னன்னு தெரியல. என்ன செய்வான்? ஜோசியம் தேக்கோ, ஜாதகம் தேக்கோ, ஃபால். இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு ஃபால் தேக்குனா. பெரிய நல்லா கவனமாக கேட்கணும். ஃபால் பார்க்கறது ஹராம். ஃபால் பார்க்கறது முற்றிலும் ஹராமான காரியம். எந்த ஆலிம் எந்த உலமா செஞ்சாலும் நீங்க போகாதீங்க. ஃபால் பார்க்கிறது பக்க ஹராம். அதே போன்று ஜாதகம் பார்க்கிறது பக்க ஹராம், ஜோசியம் பார்க்கிறது பக்க ஹராம். இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன? நேரம் காலம் சரியில்லை. ஒரே வட்டமாக தான் சொல்லுவான், உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க, இங்கே வியாபாரத்தில் நஷ்டம் ஓடிட்டு இருக்குதுங்க. இவன் தப்பான அபிப்பிராயத்தில் தப்பான பணத்தை சம்பாரிச்சு செலவு செஞ்சுட்டு இருப்பான், தவறான முறையில் இவன் செலவு செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் அதெல்லாம் விஷயத்துக்கு வராது. என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வியாபாரத்தில் பலத்த நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை பாய். முதல் விஷயம் தான் நேரம் சரியில்லைடா. நேரமாடா உன்னை சொன்னிச்சு தண்ணி அடிக்க சொல்லி, நேரமாக சொன்னிச்சு விபச்சாரம் செய்ய சொல்லி, நேரமாக சொன்னிச்சு சீட்டு விளையாட சொல்லி. நௌசுபில்லா, எல்லா தப்பையும் நாம் செஞ்சுக்கிட்டு யார் மேலே குறைப்படுறோம்? நேரத்து மேலே, காலத்து மேலே. அது யாருக்கு சமம்? அல்லாஹ்வை குறை சொல்கிற மாதிரி. ஆகையால் பிரியன்பர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு நேரம் காலம் என்பது நல்லது கெட்டது கிடையாது. முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த எல்லாருக்குமே எல்லாமே நல்ல நேரம்தான், நல்ல காலம்தான். ஆனால் சிறப்பு இல்லை, இது மட்டும் இருக்கு. அதனால சஃபருடைய மாதம் பீடை பிடித்த மாதம் என்பதாக நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, அதனால நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்யறது இது குஃப்ரு. அல்லாஹ்வை நீங்கள் நிராகரிக்கிறதுக்கு சமம் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் ஆயத்துக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. வல்ல ரஹ்மானம் அனைவர்களுக்கும், இஸ்லாமுடைய முஸ்லிம்கள் அனைவர்களுக்குமே இஸ்லாத்துடைய சரியான விளக்கத்தை கொடுத்து இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் உலகத்திற்கு கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.